வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பச்சை பயிரும் தேங்காய் பாலும் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, புலாவ் வெரைட்டிஸ், ப்ரெட்டு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம். நீங்கள் இந்த கிரேவியை மார்னிங் செய்ய போகிறீங்கன்னா பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இல்லை நைட்டு செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அடுத்தது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரே ஒரு தக்காளி. ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் அதை வடிகட்டி வச்சோன்னே அதில் சின்ன சின்ன முளை கூட வந்துருச்சு. அதாவது அது ஸ்ப்ரவுட்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அந்த ஸ்ப்ரவுட், அதாவது முளை விட்ட பச்சை பயிராக இருந்தால் அது இன்னும் சுவையாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சத்து நிறைஞ்சது. குழந்தைங்களுக்கெலாம் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுவோம். ஸோ அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சு லேசாக முளை விட்டுருக்கு பாருங்கள். 1/2 கப்பு 150 கிராம். ஸோ அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, சப்போஸ் உங்களுக்கு சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் பச்சை பயிரை ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரு 20 நிமிஷத்துலேயே நீங்கள் இந்த கிரேவி செஞ்சிடலாம். பயிரை நல்லா ஊறி இருக்கு இல்லையா, அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். அதில் 2 கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சுடு தண்ணி தான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு கரெக்டாக 10 நிமிஷத்தில் இந்த பயிர் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வெந்துடும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மிக்சியில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அப்போ என்ன கொஞ்சம் நல்லா கிரேவி நிறையா வரும், அதுக்காக ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 5லேருந்து 6 முந்திரி போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். கமகமான சாம்பார்ல இருந்து மொறுமொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை வர செந்தூர் மசாலா அரைக்க நாங்க, சமைக்க நீங்க. ஸோ இந்த பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம பயரும் வெந்துருச்சு. இப்போ நல்லா திக்கான தேங்காய் பால், முதல் பாலே போதும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நான் நம்மளுடைய காரைக்குடி குழம்பு தூள் சேர்க்குறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு தூள் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இல்லை நம்மளோட குருமா மசாலா வச்சுருக்கவங்க அதை கூட சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம். நான் காரைக்குடி குழம்பு தூளில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த விழுது அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நான் 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ 3/4 பதத்துக்கு மேலே பயிர் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்ச இந்த வெங்காயம், தக்காளி, விழுது அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நல்ல வாசனை நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சமாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அப்படியே லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஒரு 100 ml திக்கான தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் சேர்த்து செய்கிற மாதிரி இதுக்கு ஒரு தனி சுவை கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்லா திக்காகவும் இருக்குது பாருங்கள். அதனால் கடைசியாக அந்த ஒரே ஒரு பால் அதை மட்டும் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதித்து அந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கலந்து விட்டுடுங்க.
கிரேவி நல்ல திக்கவும் ஆயிடுச்சு, ஏன்னா நம்ம முந்திரி சேர்த்துருக்கோம் அதனால். இப்போ சிம்மரில் ஒரு நிமிஷம் வச்சு மூடி வச்சு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான கிரேவி, ஈஸியான கிரேவி, டேஸ்டான கிரேவி, ரொம்ப ரொம்ப சத்தான கிரேவி. ஃபைனலாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பச்சை பயிறு தேங்காய் பால் கிரேவி ரெடி. நீங்கள் சப்பாத்தி, பூரி, புலாவ் வெரைட்டிஸ், கீ ரைஸ் இது மாதிரி எது கூட சாப்பிட்டாலும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் மட்டும் உங்கள் லெவலுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே ரொம்ப மிதமான காரத்தில் தான் செய்வேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்க ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். அவ்வளோதான், சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி கூட தான் இந்த கிரேவி சர்வ் பண்ண போகிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈஸியான ரெசிப்பியை நீங்களும் சட்டுன்னு செஞ்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.